எங்களுக்கான விசேட சொற்பொழிவுக்காக அழைக்கப்பட்டிருந்த தென்னிந்தியா காயல்பட்டணம் மொஸ்கர் ரஹ்மான் அரபு கல்லூரியின் விரிவுரையாளர் பேராசிரியை ஆலிமா கத்திஜத்துல் குப்ரா அங்கு விசேட பயான் நிகழ்த்தினார். ஒரு மனிதனுடைய இளமை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம், இப்படி பல பருவங்களை நமக்கு பிரித்து தந்து அந்த பருவ காலங்களை நாம் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும், எந்த முறையிலே நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விதிமுறையும் நமக்கு தந்திருக்கின்றது இஸ்லாமிய மார்க்கம். அப்படிப்பட்ட இஸ்லாம் பூரணம் பெற வேண்டும் என்றால், பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றால் சில அம்சங்களை, சில கட்டுப்பாடுகளை நமக்கு விதித்திருக்கின்றது. பொதுவாகவே சொல்ல போனால் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய நடைமுறையை பொறுத்து 5 விஷயங்களை நமக்கு தந்திருக்கின்றது. இந்த 5 விஷயங்களை ஒருவன் கடைபிடித்து நடப்பானையானால் அவன் ஈடேற்றத்தை கொண்டு சுவனத்திலே நுழையற்றும் என்று கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதிலே முதலாவது அம்சம்தான் இபாதத், வணக்க வழிமுறைகள். எங்களுடைய வணக்க வழிமுறைகளை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், எந்த முறையிலே நாம் வணங்க வேண்டும், நம்முடைய இபாதத்துகளை எப்படி நாம் அனுஷ்டிக்க வேண்டும் என்ற முறைகளையும் வரையறைகளையும் கோட்பாடுகளையும் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருவது தவறவில்லை. இபாதத் என்றால் என்ன? இபாதத் என்றால் வணக்கம். வணக்கம் என்றால் இறைவனை தொழுகின்றோம் ஒரு நாளைக்கு 5 முறை. அதையும் கடந்து நபிலான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகளை தொழுகின்றோம். இது இபாதத். திக்ருகளை செய்கின்றோம், ஸலவாத்துகளை ஓதுகின்றோம், குர்ஆன்களை ஓதுகின்றோம். இது இபாதத். இது மட்டுமல்ல இபாதத். தொழுவது மட்டுமல்ல இபாதத், குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல இபாதத். எங்களுடைய வணக்க வழிபாடுகளை தவிர்த்து எங்களுடைய நடைமுறைகளில் ஏற்படக்கூடிய அனுஷ்டானங்களை கடைபிடிப்பது இபாதத். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நாம் தலை வாருகின்றோம். இது தலையை வாரக்கூடிய நேரத்தில் நாம் வலது பாவத்தை முற்படுத்துவது இபாதத். ஆடையை கலற்றுகின்றோம், ஆடையை அணிகின்றோம். ஆடையை அணியும் போது பிஸ்மி சொல்லி வலதுபுறமாக அணிவது இபாதத். காலணிகளை, செருப்புகளை அணிகின்றோம். வலதுபுறத்தால் அணிவதும் இடதுபுறத்தால் களைவதும் இபாதத். நகம் களைகின்றோம், வலது கைகளை முற்படுத்துவது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு இபாதத்தாக கணித்து தந்திருக்கின்றது எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம். காலையிலே ஒவ்வொரு நாளும் பற்களை சுத்தம் செய்கின்றோம். சுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் நாம் மிஸ்வாக் செய்கிறேன் என்று நாம் நியத்து வைத்து சென்றால் நமக்கு சுன்னத்து கிடைத்து விடுகின்றது இபாதத். ஆக இபாதத் என்றால் தொழுவது மாத்திரமல்ல, அது கடமை, கட்டாய கடமை. நாம் செய்தே ஆக வேண்டும். அது செய்யவில்லை என்றால் நாம் குற்றவாளிகள். இது போக சுன்னத்தான அனுஷ்டானங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பது இபாதத். இதன் மூலமாகவும் அல்லாஹ் நமக்கு சுவனபதியை சலாமத்தை கொண்டு விழுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இது முதலாவது அம்சம் இபாதத். இரண்டாவது அம்சம் முஆமலாத். முஆமலாத் என்று சொன்னால் கொடுக்கல் வாங்கல். கொடுக்கிற முறைகளும் வாங்குகின்ற முறைகளும் சரியான நிலையிலே இருக்க வேண்டும். இது இபாதத். ஒரு மனிதருக்கு நாம் கடன் உதவி செய்கின்றோம். அவர் நமக்கு டியூ போட்டு வாங்கியிருக்கிறார், தவணை போட்டு அவருக்கு வாங்கி இருக்கின்றார். இந்த நாளையிலே இந்த கடனை நான் ஒப்படைத்து விடுவேன். அவர் போட்ட காலத்தது முடிவடைகின்றது. அவராகவே வந்து நம்மளுக்கு சொல்ல எனக்கு சில சிக்கல்கள் ஏற்பட்டு விட்டது, நான் கொடுப்பதற்கு தாமதமாக ஆகிவிட்டது, எனவே எனக்கு இன்னும் 1 மாசம் தவணை தாருங்கள் என்று கேட்க வேண்டும். முஆமலாத்தில் கட்டுப்பட்டது, இபாதத்தில் கட்டுப்பட்டது. கொடுத்திருக்கக்கூடிய வாக்கை நிறைவேற்றுவது இபாதத். கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், முனாஃபிக்கினுடைய அடையாளங்கள், சில அடையாளங்கள் இருக்கின்றது. அதுல ஒன்றுதான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற மாட்டான். வாக்கு கொடுத்திருப்பான், பெருசா அள்ளி கொட்டிவான், ஆனா நிறைவேற்ற மாட்டான். இது யாருடைய அடையாளம் என்றால் முனாஃபிக்கீன்களுடைய அடையாளம், நயவஞ்சகருடைய அடையாளம். ஒருவரத்திலே நாம் கடன் உதவி வாங்கினோம் என்றால் அதற்கு நாம் காலக்கெடு போட்டு வாங்கினோம் என்றால் அந்த காலக்கெடு முடிவடைவதற்கு முன்பாக தந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும், நம்முடைய நிலைகளை எடுத்து கூற வேண்டும். இதனை போன்று நாம் கொடுக்கல் வாங்கக்கூடிய விஷயங்கள் இவ்வாறுதான். இதுவும் இஸ்லாம் பரிபூர்ணமாக அமைவதற்குண்டான அம்சங்களில் ஒன்று. முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் சரியான முறையிலே இருக்க வேண்டும். மூன்றாவது விஷயம் அஹ்லாக், நல்ல குணபாடுகள். மனிதத்தில் நல்ல குணபாடுகள் இருக்க வேண்டும். ஒரு மனிதத்தை பற்றி நினைக்கும் போது அவருக்கு நல்ல எண்ணங்கள் வைக்க வேண்டும், சூழ்நிலை வைக்கக்கூடாது, கெட்ட எண்ணங்கள். அஹ்லாக் இருக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் வான்மறையாம் தேன்மறையிலே கூறும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு உஸ்வத்துல் ஹஸனா என்று சொல்லி காட்டியிருக்கின்றார்.
அவர்களுடைய வாழ்க்கை மனித சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரி, உஸ்வத்துல் ஹஸனா. இதனை வைத்துத்தான் அந்த ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டினார்கள், கான குல்குஹு குர்ஆனா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் எவ்வாறு இருந்தது என்றால், அவருடைய குணம் அனைத்துமே குர்ஆனாகத்தான் இருந்தது. அவர்கள் பேசக்கூடிய வார்த்தையும் குர்ஆன், அவருடைய செயல்பாடுகள் குர்ஆன், அவருடைய இபாதத்துக்கள் குர்ஆன், எல்லாமே அவருடைய குணவாடுகள் அனைத்துமே குர்ஆனாக தான் இருந்தது. கான குல்குஹு குர்ஆனா என்று சொல்லி காட்டினார்கள். ஆக அஹ்லாக் வேண்டும், நல்ல குணவாடுகள், ஒரு மனிதரை பற்றி நல்ல எண்ணம், ஹுஸ்னுல் நம் இருக்க வேண்டும். ஒரு மனிதர் கெட்டவராக இருந்தாலும் கூட அதை தவித்துவிட்டு அவரிடத்திலே இருக்கக்கூடிய நல்ல குணங்களை நாம் எடுக்க வேண்டும். நல்ல குணங்களை பற்றி நாம் எண்ண வேண்டும். ஹுஸ்னுல் நம் சூழல் கூடாது. இது இஸ்லாம் பரிபூர்ணமாக ஆகுவதற்குண்டான குணவாடுகள். அடுத்து 4வது விஷயம் முஆஃபராத். முஆஃபராத் சொன்னால் குடும்பவியல். குடும்பத்திலே எவ்வாறு நாம் நடக்க வேண்டும், இடத்திலே நாம் எவ்வாறு நடக்க வேண்டும், பிள்ளைகள் நம்ம இடத்திலே எவ்வாறு நடக்க வேண்டும், பிள்ளைகளை நாம் எவ்வாறு நடத்த வேண்டும், கணவன் மனைவிமார்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற முஆஃபராத் என்று சொல்லக்கூடிய குடும்பவியல், இவைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தர தவறவில்லை. கணவனை பற்றியும் மனைவிமார்களை பற்றியும் பெண்களை பற்றியும் இஸ்லாம் தன்னுடைய வான்மறையாம் தேர்மறையிலும் சரி, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொன்னான ஹதீஸிலும் சரி நிறையவே நமக்கு தந்திருக்கின்றார்கள். அன்றைய காலம் பெண்கள் என்றாலே மதிக்கப்படாத காலம், பெண்கள் என்றாலே ஒரு பொருட்டாக கருதப்படாத காலமாக இருந்தது. அப்படிப்பட்ட காலத்தில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி அல் பிந்து பரக்கா, பெண்ணாகிறவள் பரக்கத்துக்குரியவள், அவள் வருவாய்க்குரியவள் தான் தவிர அவள் செலவுக்குரியவள் அல்ல. ஒரு வீட்டிலே ஒரு பெண் பிறந்துவிட்டால் அந்த வீட்டிலே இறைவன் ரஹ்மத்து செய்கின்றான், பரக்கத்து செய்கிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஐயாமு ஜாஹிலியா காலத்திலே இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பாக ஒரு பெண் குழந்தை வீட்டிலே பிறந்துவிட்டது என்று சொன்னால் வல்ல வஜ்ஹு முஸ்லித்தன் ஃபஹுவ கலீம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றார். அவர்களுடைய முகமாகிறது கடுவெடுத்து சிரித்து போய்விடும் என்று சொல்லி காட்டியிருக்கின்றார். ஒரு வீட்டிலே பெண் குழந்தை பிறந்துவிட்டது என்று சொன்னால் அவர்களுடைய முகமெல்லாம் சிரித்து கோபத்தால் கொந்தளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றார். இப்படிப்பட்ட நிலையை மாற்றித்தான் அல் பிந்து பரக்கா, பெண்ணாகிறவள் பரக்கத்துக்குரியவள். அதவானிதில் பராத், நான் பெண் குழந்தைகளுடைய தந்தையாக இருக்கின்றேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய சொல். ஆண் குழந்தைகளுக்கு நான் தந்தையாக இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. பெண் மக்களுக்கு நான் தந்தையாக இருக்கின்றேன், அவர்களுக்கு நான் பாரம் இருக்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அன்-நிசா என்ற சூரத்தையே இறக்கி காட்டினார். சூரத்துல் நிசா, சூரத்துல் நிசா என்ற ஒரு அத்தியாயத்தை ஒரு சூறாவையே இறக்கி பெண் சமுதாயத்தினுடைய மகிமையை நமக்கு உயர்த்தி காட்டியிருக்கின்றார். Please visit www.maleofislam.com.